Please subscribe Sadhguru Sai Creations. தலைமுடி சார்ந்த சிரமங்களால் அவதிப்படுகின்ற நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். நிறைய ஆணுக்கும் பெண்ணுக்கும் கூட இன்றைக்கு திருமணம் இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். முதல் பிரசவம் முடிந்த உடனே தலைமுடி கொத்து கொத்தா கொட்டி ஏண்டா குழந்தையை பெற்றுக்கிட்டோங்கிற அளவுக்கு என்னோட தலைமுடி மோசமாக போய்விட்டதுன்னு புலம்புகின்ற பெண்களையும் பார்க்கிறோம். என்னடா மண்டை இவ்வளோ சொட்டையாயிடுச்சுன்னு கேட்குறம்போது தற்கொலை செய்து கொள்ளலாம்ங்கிற அளவுக்கு எனக்கு மன அழுத்தம் பீரிட்டு கொண்டு வருகிறதுன்னு சொல்லக்கூடியவர்களையும் பார்க்கிறோம். தலைமுடி கொட்டுவது அப்படிங்கிறது வெறும் அழகு சார்ந்த விஷயம் மட்டுமல்ல, அது ஆரோக்கியம் சார்ந்த விஷயமும் கூட தான். 6 வகையான முக்கியமான கனிமங்கள் தான் இன்றைக்கு தலைமுடி வளர்வதற்கு நமக்கு தேவை. இன்றைக்கு உங்களுக்காக தலைமுடி ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய 15 விஷயங்களை நான் சொல்லிக் கொடுக்க போறேன். உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. பொதுவாகவே இன்றைக்கு இளைய தலைமுறைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால்களில் ஒன்று வேலையோ படிப்போ அல்லது சம்பளமோ சம்பாத்தியமோ சொத்துக்களோ கிடையாது. அவர்களுடைய அழகு மட்டும்தான். இன்றைக்கி நிறைய இளம் பெண்களையும் இளைஞர்களையும், ஏன் அடோலசன்ட் ஏஜ்னு சொல்லக்கூடிய 16 வயதில் இருக்கக்கூடிய நிறைய பேரை நான் பார்க்கிறேன். எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிரமம் என்ன தெரியுமா? தலைமுடி இல்லை, முக அழகு இல்லை, இந்த மாதிரி பிரச்சனைகள் தான். இன்றைக்கு பெரும்பாலும் தலைமுடி சார்ந்த சிரமங்களால் அவதிப்படுகின்ற நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். தலையில் முடி கொட்டுறதுனாலேயே படிப்புக்கு போக மாட்டேன், கல்லூரிக்கு போக மாட்டேன், வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய ஆண் பெண்களை பார்க்கிறோம். தலைமுடி குறைவாக இருப்பதாலேயே நிறைய ஆணுக்கும் பெண்ணுக்கும் கூட இன்றைக்கு திருமணம் இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். முதல் பிரசவம் முடிந்த உடனே தலைமுடி கொத்து கொத்தா கொட்டி ஏண்டா குழந்தையை பெற்றுக்கிட்டோங்கிற அளவுக்கு என்னோட தலைமுடி மோசமாக போய்விட்டதுன்னு புலம்புகின்ற பெண்களையும் பார்க்கிறோம். ஒரு கோவிட் நோய் வந்துச்சு சார், அதுக்கு முன்னாடி என்னோட தலைமுடியை பார்த்தா அவ்வளவு நல்லா இருக்குன்னு சொன்னவங்கெல்லாம் என்னடா மண்டை இவ்வளோ சொட்டையாயிடுச்சுன்னு கேட்குறம்போது தற்கொலை செய்து கொள்ளலாம்ங்கிற அளவுக்கு எனக்கு மன அழுத்தம் பீரிட்டு கொண்டு வருகிறதுன்னு சொல்லக்கூடியவர்களையும் பார்க்கிறோம். இன்றைக்கி நம்ம எல்லாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்று தான். தலைமுடி கொட்டுவது அப்படிங்கிறது வெறும் அழகு சார்ந்த விஷயம் மட்டுமல்ல, அது ஆரோக்கியம் சார்ந்த விஷயமும் கூட தான். விட்டமின் B12, அயன், ஜிங்க், ஃபோலிக் ஆசிட், செலினியம், புரோனியம் சொல்லக்கூடிய 6 வகையான முக்கியமான கனிமங்கள் தான் இன்றைக்கு தலைமுடி வளர்வதற்கு நமக்கு தேவை. இது கூட உடலில் இருக்கக்கூடிய தைராய்டு சுரப்பிகளுடைய செயல்பாடு, உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன்களுடைய சீரான தன்மை, குறிப்பாக பெண்களுக்கு மாதவிலக்கில் ஏற்படுகின்ற சீரான தன்மை, இவை அனைத்துமே தலைமுடி ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கிறத நம்ம பார்க்கோம். இன்றைக்கு உங்களுக்காக தலைமுடி ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய 5 சைவ உணவுகள், 5 அசைவ உணவுகள், 5 தலையில் போடக்கூடிய பேக்குகள்னு சொல்லி 15 விஷயங்களை நான் சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த 15 விஷயங்களுமே இன்றைக்கு ஒருவருடைய வாழ்க்கையில் ஒரு 100 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து பின்பற்ற முடியும்னா உங்கள் தலைமுடி சார்ந்த விஷயங்களை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். உங்களுடைய தலை சொட்டையாக இருந்தாலும் கூட மீண்டும் அதில் அழகாக தலைமுடி வளர்வதையும் ஆரோக்கியமான தலைமுடி வளர்வதையும் நம்ம பார்க்க முடியும். முதலாவது அசைவ உணவுகள். நீங்கள் அசைவம் சாப்பிட்றதா இருந்தீங்கன்னா, இல்லை தலைமுடிக்காக எந்த தியாகத்தையும் நான் செய்ய தயார், நான் அசைவம் சாப்பிட்றதுக்கு தயார்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? 5 அசைவ உணவுகள் நான் சொல்லித்தரேன். இதை நீங்கள் பின்பற்ற முடியுமான்னு பாருங்கள். முதலாவது ஆடு ஈரல் அல்லது கோழி ஈரலுங்க. இந்த ஆடு ஈரலும் கோழி ஈரலும் இருக்கு இல்லையா, அப்பா சொல்லவே வேண்டாங்க. மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு தலைமுடி வளர்ச்சியை ஊக்குவிக்கக்கூடிய இரும்பு சத்துக்களும் ஜிங்க் சார்ந்த சத்துக்களும் அவ்வளவே அளவான காப்பர் சார்ந்த சத்துக்களும் இதில் நிறைய இருக்குது. தலைமுடி வளரணுங்கிறது ஒன்று, தலைமுடி கருப்பாக கருமையாக கருகருவென்று வளரணுங்கிறது ஒன்று இல்லையா? இந்த தலைமுடி வளருவதற்கு மட்டுமல்ல, தலைமுடி கருப்பாவதற்கு இளநரை மாறுவதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய ஒரு அருமருந்து எதுனா ஆடு ஈரலும் கோழி ஈரலும் தான். பொதுவாக இந்த கோழி ஈரலை இன்றைக்கு உணவாக சாப்பிடுகின்ற வழக்கம் குறைவாகத்தான் இருக்குது. ஏன்னா கோழிக்கு இடுகின்ற ஊசிகளில் பெரும்பாலும் ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் இந்த ஈரலை பாதித்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் கோழி ஈரலை சாப்பிடுவதை குறைக்கின்ற ஒரு சமூகமாகத்தான் நம்ம இருக்கோம். ஆனால் நிறைய நாடுகளில் நான் பார்க்குறேன், இன்றைக்கு வியட்நாம் போகும்போது, பிலிப்பைன்ஸ் போகும்போதெல்லாம் பார்க்கும்போது
சாதாரணமாக காலை சிற்றுண்டிகள்லேயே இந்த ஈரலை சுட்டு எடுக்கக்கூடிய ஈரலை காலை உணவோடு சேர்த்து சாப்பிடுகின்ற ஒரு கலாச்சாரம் இருக்கிறத நான் பார்க்குறேன். நம்ம ஊரில் எப்படி காலையில் இட்லிக்கு வந்து சட்னி சாம்பார்லாம் கொடுப்பாங்களோ, அந்த மாதிரி வியட்நாமில் சில இடங்களுக்கு நாங்கள் போகும்போது அவங்க காலை உணவாக நம்ம ஊரில் கொடுக்கக்கூடிய பழைய சோறு போல் ஒரு சோறு, அது கூட வெங்காயம் இதெல்லாம் கொடுக்கும்போது அது கூட சிறப்பான சைட் டிஷ், ஸ்பெஷல் சைட் டிஷ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழியுடைய ஈரலை தான் கொடுக்குறாங்க. கோழி ஈரலும் ஆடு ஈரலும் தலைமுடி வளருவதற்கான முதல் அடிப்படை மருந்து. ஒரு வாரத்திற்கு குறைந்தது 100 கிராமாவது சாப்பிட முடியுமான்னு பாருங்கள். இரண்டாவது, நெத்திலி மீன் மற்றும் மத்தி மீன். இந்த நெத்திலி மீனுக்கும் மத்தி மீனுக்கும் இருக்கக்கூடிய சிறந்த விஷயம் என்ன தெரியுமா? நல்ல கால்சியம் சத்து, உடலில் உடனே சேரக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய கால்சியம் சத்து, துத்தநாகம்னு சொல்லக்கூடிய ஜிங்க் சத்து, இதைவிட முக்கியம் செலினியம்னு சொல்லக்கூடிய மூலக்கூறை அதிகமாக வைத்திருக்கக்கூடிய உணவுகளில், அசைவ உணவுகளில் இந்த மத்தி மீனுக்கும் நெத்திலி மீனுக்கும் இணையான ஒரு உணவே கிடையாதுங்க. இந்த செலினியம் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? நீங்கள் அந்த சில வகையான ஷாம்பு விளம்பரங்கள் வரும்போது இந்த தலைமுடியை இப்படி தட்டி விட்டால் அப்படியே காற்றுல இந்த பக்கம் அப்படியே இப்படியே போயிட்டு வருது, ரொம்ப ஷைனிங்காக இருக்குது, சாஃப்டாக இருக்குன்னு விளம்பரங்கள் வருது இல்லை? அதற்கு காரணமான கெமிக்கல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலினியம் சல்ஃபைடுன்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் தான். நம்மளுடைய கெமிக்கல் டேபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்சனிக்கு கீழே இருக்கக்கூடிய செலினியம் தான். அப்போ இந்த செலினியம் அப்படிங்கிறது இயற்கையாகவே உணவில் கிடைக்குது அப்படின்னா அதை விட பெரிய வரப்பிரசாதம் என்ன இருக்க முடியும்? வெளிப்புறமாக ஷாம்புவை பயன்படுத்தும் போது சரி, சாதாரணமாகவே நமக்கு கிடைக்கக்கூடியதுன்னா அதற்கு இந்த மத்தி மீனும் நெத்திலி மீனும் சிறந்த உணவுகள். நீங்கள் ஒருவேளை கடற்கரை ஓரங்களில் இருக்கீங்க, உங்களுக்கு மத்தி மீன் கிடைக்கும், நெத்திலி மீன் கிடைக்கும்னா கண்ணை மூடிட்டு முதல்ல ஒரு 100 கிராமாவது வாரம் 2 முறை உணவில் சேர்க்க முடியுமா பாருங்கள். உங்கள் தலைமுடி வளர்ச்சிக்கு இது பெரிய அளவில் உதவி செய்வதை பார்க்க முடியும். மூன்றாவது, முட்டைங்க. இன்றைக்கு முட்டையுடைய மஞ்சக்கருவில் இருக்கக்கூடிய செலினியம் இன்றைக்கு இயற்கையாக விற்கக்கூடிய ஊட்டச்சத்து மருந்துகளில் கூட கிடையாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கி செலினியம் சார்ந்த மூலக்கூறுகள் உணவுகள் அப்படின்னு நீங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வர்றது ஈஸி, காஸ்ட் எஃபெக்டிவ், பெஸ்ட்டு செலினியம் சப்ளிமெண்ட் எதுனா முட்டையோட மஞ்சக்கரு தாங்க. பெரும்பாலும் நம்ம ஊரில் என்ன பண்ணுறோன்னா வெள்ளைக்கருனா புரதம், மஞ்சக்கருனா கொழுப்பு அப்படிங்கிறோம். உண்மை சொல்லணும்னா வெள்ளைக்கரு மஞ்சக்கரு ரெண்டுமே புரதம் தான், கொழுப்பு கிடையாது. என்ன, இந்த மஞ்சக்கருவை ஜீரணம் செய்வதற்கு நமக்கு நேரமாகும். அந்த ஜீரணம் செய்வதற்கு நேரம் ஆகிறதுனால நம்ம என்ன நினைக்கிறோன்னா இது வந்து கொழுப்பு அப்படின்னு நினைக்கிறோம். கிடையாது. 2 இட்லிகள் சாப்பிட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய கேலரிகளை விட 2 முட்டைகள் சாப்பிட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய கேலரிகள் அப்படிங்கிறது மிக குறைவு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நான்காவது, மிக முக்கியமானது, இன்றைக்கு நண்டுங்க. இந்த நண்டை ஏன் நான் சிறப்பாக சொல்கிறேன்னா காப்பர். இன்றைக்கு இயற்கை அசைவ உணவுகள்லேயே தலைமுடிக்கு தேவையான கருமைத்தன்மையை மீட்டு கொடுக்க, தலைமுடி கம்பி போல இறுகி வளருவதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய காப்பர் சத்தை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய ஒரு உணவு எதுனா நண்டு தான். இந்த நண்டை வந்து ரெகுலராக சாப்பிட்ற கம்யூனிட்டி, நீங்கள் வந்து கரிபியன் போகக்கூடிய கம்யூனிட்டிலெலாம் பாருங்கள். அதே போல் நம்ம ஊரில் நண்டு சாப்பிடக்கூடிய கேரளாவில் இருக்கக்கூடிய சில இடங்கள்லாம் பாருங்கள். அங்கே இருக்கவங்களோட தலைமுடியுடைய ஆரோக்கியம் சராசரியாக மற்றவர்களுடைய ஆரோக்கியத்தை விட கூடுதலாக இருக்கிறத பார்க்க முடியும். இன்றைக்கெல்லாம் நண்டை விரும்பி சாப்பிடுகின்ற குழந்தைகள் இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. நாங்கள் குழந்தைகளாக இருந்து வளரும் போதெல்லாம் நண்டு வந்து குழந்தைகளுடைய ஃபேவரட் ஃபுட்டாக இருக்கும். கிடைக்காது முதல்ல. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா யாருக்காவது வீட்டில் நீண்ட காலம் சளி தொந்தரவு இருக்குது அப்படின்னா உடனே இந்த நண்டை எடுத்து வேக வச்சு அந்த சூப் எடுத்து அந்த நண்டு சூப்பு கொடுப்பாங்க. அதை ஒரு கிளாஸ் குடித்தாங்கன்னா போதும். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சளி பிடிச்சிருந்தா சாப்பிடுவோம். திங்கக்கிழமை பள்ளிக்கூடம் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி லீவு போடலான்னு நினப்போம். ஆனால் காலையில் பார்த்திங்கன்னா ஒரு துளி கூட சளி இருக்காது. ஆனால் நண்டுடைய சாறு மிகப்பெரிய அளவில் தலைமுடியை வளர வைக்கக்கூடிய அருமருந்து அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுவும் 5வது, காடை. இன்றைக்கி தமிழகனுடைய உணவில் மிகப்பெரிய அளவில் அண்டர் ரேட்டட்னு சொல்லக்கூடிய, பெரும்பாலும் பயன்படுத்தாத உணவாக, ஆனால் அசைவ உணவுகள்லேயே சூப்பர் ஃபுட்டு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா காடை தாங்க. இன்றைக்கி எப்படின்னு தெரியல, நம்ம ஊரில் அதெல்லாம் மறந்துட்டோம். நாங்கள் குழந்தைகளாக இருக்கும்போது எங்கள் ஊரில் அந்த காடை தெருவிலேயே கொண்டு வந்து விற்பாங்க. இப்போல்லாம் அதெல்லாம் பார்க்க முடியறதில்லை. நிறைய இடங்களில் கிடைக்குதான்னு தெரியல. காடை மிகச்சிறந்த உணவு தலைமுடி வளர்ச்சிக்கு. அந்த கம்பம் பக்கத்துலேருந்து ஒரு தம்பி வந்திருந்தார். கல்யாணத்துக்கு எனக்கு 3 மாதம் தான் இருக்குது, எனக்கு முன்னாடி முடி பகுதி வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு,
டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலான்னு போனேன், அவன் சொல்கிற காசை பார்த்தாலே பயமாக இருக்குது, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் இருக்க நம்ம மருத்துவமனையில் வந்து என்னை சந்தித்தார். அவருக்கு வழக்கமாக கொடுக்கக்கூடிய டீடாக்ஸ் சிகிச்சைக்கு பிறகு கேஷியாமிர்த மாத்திரைகளும் தைலமும் கொடுத்து உணவாக நான் பரிந்துரைத்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காடை தான். உங்களுக்கு காடை கிடைக்குமா தம்பி அப்படின்னு கேட்டால், சார் எங்கள் ஊரை சுற்றி காடு தான் சார், எங்கே வேணால் காடை கிடைக்கும் சொல்லுங்கள் சார்னார். தினசரி ஒரு காடை எண்ணெயில் போட்டு பொரிக்காமல் வேக வச்ச உணவாக சாப்பிடுங்க, ஒரு மாதம் கழிச்சு வாங்க அப்படின்னு. ஒரு மாதம் கழித்து வரும்போது அந்த இடத்துல பெரிய மாற்றம் இல்லை, ஆனால் பேபி ஹேர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சாஃப்ட் முடி நிறைய இருந்தது. 2 மாதம் கழித்து வரும்போது தலையுடைய முடியுடைய டென்சிட்டி நல்லா இம்ப்ரூவாக இருந்தது. 3rd மந்த் அவர் வரும்போது அவரோட தலையில் அவ்வளவு அழகான மாற்றங்கள். அவருடைய நண்பர்கள் உறவினர்களே நீ உண்மையை சொல்லு, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் தானே பண்ண அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு மாற்றங்கள் இருந்தது. ஸோ காடை தலைமுடி ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவு இல்லைங்களா? இன்றைக்கி ஆடு ஈரல் அல்லது கோழி ஈரல், மத்தி மீன் அல்லது நெத்திலி மீன் இன்றைக்கி நமக்கு கிடைக்கக்கூடிய சிறந்த அசைவ உணவுகள், இன்றைக்கி சுலபமாக கிடைக்கக்கூடிய உணவுகள். அதே நேரத்தில் நம்முடைய தலைமுடி ஆரோக்கியத்திற்கு சிறந்த அசைவ உணவுகளாக இந்த 5 உணவுகளை நம்ம சொல்லலாம். அதே போல் இன்றைக்கு 5 சைவ உணவுகள். முதல் சைவ உணவு எது? எள்ளுங்க. பொதுவாக இந்த எள்ளை விட சிறப்பாக தலைமுடியை வளர வைக்கக்கூடிய ஒரு உணவு கிடையாது. எள்ளுருண்டை சாப்பிடுவது, எள்ளு பொடி உணவில் சேர்ப்பது, எள்ளை நேரடியாக வறுத்து அதை ஸ்நாக்ஸ் போல் சாப்பிடுவதுன்ற பழக்கம் நம் தமிழகத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய பழக்கம். பெண் குழந்தைகள் வயதுக்கு வரும்போது எதை கொடுக்குறோமோ இல்லையோ அவர்களுக்கு எள்ளை உணவாக கொடுக்கக்கூடிய, எள் எண்ணெய் கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம்னு இருந்து வந்த வழக்கம். அந்த வகையில் எள்ளை உணவாக சாப்பிடும்போது மிகப்பெரிய மாற்றம் நிச்சயமாக ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். 2வது சைவத்தில் மிகச்சிறந்த 2வது உணவு எது தெரியுமா? ஆச்சரியப்படுவீங்க, இன்றைக்கு நெல்லிக்காய்ங்க. இன்றைக்கி தினசரி 2 நெல்லிக்காயை ஒரு தேக்கரண்டி தேன் கலந்து அல்லது தேனில் ஊற வைத்த நெல்லிக்காயாய் சாப்பிட்டு பாருங்களேன், தலைமுடி ஆரோக்கியத்தில் அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும். இன்றைக்கி எள்ளை நாம் உணவாக சாப்பிடுவது மிகச் சுலபம் தானே. ஒரு 2 எள்ளுருண்டை டெய்லி சாப்பிட்டாலே உங்கள் தலைமுடி ஆரோக்கியம்னா அதை விட சிறந்த உணவு, அதை விட சிறந்த மருந்து என்ன இருக்க முடியும்? அதே போல் தேனில் ஊற வைத்த நெல்லிக்காயையோ அல்லது நெல்லிக்காயை நேரடியாக சாறாக இட்டு சாப்பிடுகின்ற பழக்கத்தையோ வைத்துக்கொள்ளலாம். டைரெக்டாக ஜூஸாக கிடைக்கிற நெல்லிக்காவை வாங்கி சாப்பிடாதீங்க. நெல்லிக்காவை வாங்குங்க, 2 நெல்லிக்காய் எடுங்க, 200 மில்லி வெந்நீர் போடுங்க, மிக்சியில் போடுங்க, நல்லா அரைங்க, வடிகட்டுங்க. அது கூட வேணால் ஒரு ஸ்பூன் தேன் கலங்க, அதில் ஒரு 10 சொட்டு எலுமிச்சை சாறு போட்டு சாப்பிடுங்க. பெரிய மாற்றம் வருவதை பார்க்கலாம். 3வது முளைக்கட்டிய பயிறு வகைகள். இன்றைக்கு இந்த முளைக்கட்டிய பயிறு வகைகளில் இருக்கக்கூடிய செலினியம் மூலக்கூறுகள் தலைமுடியுடைய ஆரோக்கியம், தலைமுடியுடைய செழுமை, தலைமுடியுடைய வளர்ச்சி சார்ந்த எல்லா விஷயங்களுக்கும் மிகப்பெரிய அளவில் பலன் கொடுப்பதை பார்க்கிறோம். இந்த செலினியம் சார்ந்த மூலக்கூறுகளை இயற்கையாக அசைவ உணவிலிருந்து நாம் எடுப்பது போலவே சைவ உணவிலிருந்து எடுக்கணும்னா முளைக்கட்டிய பயிறு வகைகள் மிகச்சிறந்த ஒரு இடத்துல இருக்கிறத பார்க்கணும். 4வது முருங்கைக்கீரைங்க. முருங்கைக்கீரையை விட சிறந்த ஒரு தலைமுடி வளர்ச்சிக்கான மருந்தே கிடையாது. இன்றைக்கி தேடி 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 நம்ம பார்க்குறோம், விதவிதமான இடங்களுக்கு போகிறோம், விதவிதமான மருத்துவர்களையும் மருந்துகளையும் சப்ளிமெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சத்து மாத்திரைகளையும் சாப்பிட்றோம். ஆனால் நம்ம யாருமே முருங்கையை ஒரு பொருளாக, ஒரு சத்து மருந்தாக நினைப்பது கூட கிடையாதுங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இன்றைக்கு முருங்கையை நம்ம ஈரோட்டிலேருந்து ஒரு நிறுவனம் தான் உலகத்தில் மிகப்பெரிய அளவில் ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே எதுக்காக தெரியுமா வாங்குகிறாங்க? இனப்பெருக்க மண்டல நோய்களுக்காக ஆண்களுக்காகவும், மாதவிலக்கு மண்டல நோய்களுக்காக பெண்களுக்காகவும், 3வதாக வாங்குவது தலைமுடிக்காக மட்டும் வாங்குகிறாங்க. அவ்வளவு தலைமுடி வளர்ச்சிக்கு முருங்கைக்கீரை உதவுகிறது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்போர்ட் இன்றைக்கி பெரிய அளவில் நடக்குது. ஸோ 4வது முருங்கைக்கீரை. 5வது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பழம் மாதுளை பழம். இந்த மாதுளை பழத்தில் இருக்கக்கூடிய நேரடியாக உடலில் சேருகின்ற இரும்பு சத்துங்கிறது இன்றைக்கி தலைமுடியுடைய வளர்ச்சிக்கு மட்டுமல்ல, வேகமாக தலைமுடி கொட்டாமல் இருப்பதற்கு உதவி செய்கிறத நம்ம பார்க்குறோம். 5 சைவ உணவுகளை பார்த்தோம், 5 அசைவ உணவுகளை பார்த்தோம். இப்போது வீட்டிலையே தலைமுடி வளர்ச்சிக்கு நம்ம செய்கிறதுக்கு 5 பேக், வெரி எஃபெக்டிவ், என்னோட அனுபவத்தில் மிகச்சிறந்த அளவில் உதவி செய்த 5 பேக்குகளை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பேக் என்னோட ஃபேவரட் ஜீரகப்பத்துன்னு சொல்லுவேன். பொதுவாக அந்த ஜீரகத்தை எப்படி மற்ற தானியங்களை நம்ம முளை கட்டுறோமோ அந்த மாதிரி ஜீரகத்தை வாங்கி ஈரத்துணியில் சுற்றி ஒரு 5 நாட்களுக்கு முளை கட்டிங்கன்னா சின்ன முளை வருவதை பார்க்க முடியும். பொதுவாக நார்த் இந்தியாவில் அது ரொம்ப ஈஸியாக வரும், பட் சவுத்தில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, சார் எனக்கு சரியாக வரலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அப்படி இல்லைன்னா ஒரு 100 கிராம் ஜீரகத்தை எடுங்க, இரவு முழுவதும் தண்ணியில் ஊற வைங்க, காலையில் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி தலையில் ஒரு பேக் மாதிரி போடுங்க. இந்த போட்டுட்டு ஒரு 3/4 மணி நேரம் கழித்து வாஷ் பண்ணுங்கள். இந்த ஜீரகப்பத்தை போல வேகமாக தலைமுடி வளர்ச்சியை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு அருமருந்து இருக்கா, ஒரு பேக் இருக்கான்னா அது ஒரு கேள்விக்குறி தான். ஜீரகப்பத்து அவ்வளவு வேகமாக தலைமுடியை வளரச் செய்யும். 2வது நெல்லிக்காய் பேக். இது என்னோட 2வது ஃபேவரெட்டுங்க. இந்த நெல்லிக்காய் பேக் அப்படிங்கிறது ஏன் எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டுனா, இன்றைக்கு சினித்துறையில் இருக்கக்கூடிய 2-3 டாப் லெவலில் இருந்த நடிகைகள், அவங்கெல்லாம் ஒரு காலத்தில் என்னுடைய பேஷண்ட்டாக இருந்தவங்க. அவங்களுக்கு தலைமுடி சார்ந்த சிரமங்கள் ஏற்பட்டு எவ்வளவோ செலவு செய்து தலைமுடி பிரச்சனை தீரவில்லை அப்படின்னு வரும்போது, என்னுடைய மருத்துவமனைக்கு வந்து 48 நாட்கள் 60 நாட்கள் தொடர்ந்து இந்த பேக் போட்டு அவர்களுடைய தலைமுடி ஆரோக்கியத்தை மீட்டெடுத்தது மட்டுமல்ல, அவங்க என்னை பார்த்தே 12-13 வருடம் ஆகிறது. சமீபத்தில் ஏர்போர்ட்டில் இருக்கும்போது ஒரு நிகழ்வுக்கு வரும்போது என்னை பார்த்தாங்க. தூரத்தில் நான் இருந்ததை பார்த்து நேராக வந்து கையை பிடிச்சி, நீங்கள் போட்ட பேக்கு இன்றைக்கு வரையும் எனக்கு ஹேர் ஹெல்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டு போனாங்க. அதுக்கு இந்த நெல்லிக்காய் பத்து தான் ஒரு சிறந்த மருந்தாக இருந்தது. நெல்லிக்காய் பத்துங்கிறது என்ன? ஒரு 25 முழு நெல்லிக்காய் அடிச்சுங்க, அது நல்லா இட்லி பாத்திரத்தை போட்டு வேக வைங்க. நல்லா அது வெந்த பிறகு அதை எடுத்து அதை பிசுக்கி உள்ளே இருக்கக்கூடிய விதையை எடுத்து போட்டுட்டு, அந்த பல்ப்புன்னு சொல்லக்கூடிய அந்த பழச்சாறு இருக்கக்கூடிய அந்த பகுதியை ஒரு மிக்சரில் போடுங்க. அது கூட 2 முட்டையோட வெள்ளைக்கரு, 2 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய், இதை நல்லா மைய அரைச்சி தலை முழுவதும் பேக் போடுங்க. போட்டுட்டு ஒரு 3/4 மணி நேரம் கழித்து வாஷ் பண்ணுங்கள். நிறைய பேர் என்னிடத்தில் கேட்கக்கூடிய கேள்வி, சார் இந்த மாதிரி பேக் போட்டால் சளி பிடிச்சிக்காதா? எதுவுமே பிடிக்காது, கவலைப்படாமல் போடுங்க. ரொம்ப பெரிய அளவில் உதவி செய்கிறத நம்ம பார்க்க முடியும். 3வது பேக், தலைமுடி ஒடிந்து விழுகிறது, தலைமுடி வேரோடு கொட்டுறது இல்லைங்க, இப்படி வாரணுன்னா அப்படியே உடஞ்சி கீழே விழுது, தலைமுடியோட அந்த உடஞ்சி விழுற தன்மையினால் என்னோடய முடியோட ஷேப்பே மாறி போயிருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நான் சொல்கிற இந்த 3வது பேக்கை பயன்படுத்துங்க. வெரி சிம்பிள், வெரி எஃபெக்டிவ்ங்க. நாட்டு மருந்து கடைக்கு போங்க, கரிசலாங்கண்ணி சூரணம்னு கேளுங்க. இந்த கரிசலாங்கண்ணி சூரணத்தை போல ஒடிந்து விழுகின்ற முடிகளை சரி செய்வதற்கான சிறந்த ஒரு மருந்தே கிடையாதுங்க. இந்த கரிசலாங்கண்ணி சூரணத்தை வாங்கிட்டு வந்து நல்ல தயிர், கெட்டி தயிர், ஒரு 50 கிராம் கரிசலாங்கண்ணி சூரணம், 25 கிராம் தயிர், இது ரெண்டையும் போட்டு நல்லா கலந்துருங்க. ஒரு பேக் மாதிரி வந்துடும். அது கூட முட்டையோட வெள்ளைக்கரு 2ஐயும், எலுமிச்சை சாறு 1 டேபிள் ஸ்பூனும், ஆலிவ் ஆயில் 1 டேபிள் ஸ்பூனும், விளக்கெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூனும் எல்லாத்தையும் நல்லா கலந்திங்கன்னா திக் பேக் மாதிரி வந்துடும். இந்த பேக்கை தலை ஃபுல்லாக போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கழித்து வாஷ் பண்ணுங்கள். வாரத்துக்கு 1 நாள் இதை பண்ணுங்கள். ஒரு மாத காலம், ஒரு 4 முறை ஒரு மாதத்திற்குன்னு கணக்கு வைத்து செய்தாலே உங்களுடைய தலைமுடி உடையக்கூடிய சிரமம் முற்றிலுமாகவே இல்லாமல் போய்விடுவதை பார்க்க முடியும். இன்றைக்கி ரொம்ப எஃபெக்டிவ் இதை சொல்லலாம். 4வது பேக் வந்து தலையில் இருக்கக்கூடிய பொடுகு சார்ந்த பிரச்சனைகளுக்கு. இந்த தலையில் இருக்கக்கூடிய பொடுகு சார்ந்த பிரச்சனைகளுக்கு ரொம்ப சுலபமானது. கிராமங்களில் நீங்கள் இருக்கீங்கன்னா, வயக்காடுகள் இருக்கும்போது அந்த வயப்பு ஓரங்களில் பார்த்தீங்கன்னா வரப்புகளில் உங்களுக்கு பொடுதலை அப்படிங்கிற ஒரு தாவரம் கிடைக்கும். இந்த பொடுதலையை இப்போ வந்து கோயம்பேடு மார்க்கெட்டில் கூட பொடுதலை ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்குது. அந்த பொடுதலையை வாங்கிட்டு வாங்க. நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடுதலை எடுத்து அது கூட சம அளவு கரிசலாங்கண்ணி சேர்த்து அது கூட 2 நெல்லிக்காய் சேர்த்து நல்லா மிக்சியில் மைய அரைங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்து 2 முட்டையுடைய வெள்ளைக்கரு சேர்த்து நன்றாக அரைத்து தலையில் பேக் போடுங்க. வாரத்துக்கு 1 முறை இந்த பேக் போடுங்க. அவ்வளவு ஃபண்டாஸ்டிக்காக உங்களுடைய பொடுகு காணாமல் போய்விடுவதை பார்க்க முடியும். பொடுகுக்காக இந்த ஷாம்பு அந்த எண்ணெய் பயன்படுத்துகிறத விட இந்த பொடுதலை, கரிசலாங்கண்ணி, நெல்லிக்காய், அது கூட எலுமிச்சை சாறு, ஆலிவ் எண்ணெய், விளக்கெண்ணெய் சேர்ந்த இந்த பேக் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிறத பார்க்கலாம். 5வது வெரி சிம்பிள், வெரி எஃபெக்டிவ், என்னோட ஃபேவரெட்டுங்க. இன்றைக்கி தலையில் பேனோடு போராடி கொண்டிருக்கின்ற, இந்த பேன் கடிப்பதால் அதே போல் தலையில் அரிப்பு இருப்பதால் போராடி கொண்டிருப்பவர்கள் இந்த வேம்புடைய பஞ்சாங்கம்னு நம்ம சொல்லுவோம். வேம்புடைய இலை, அதோடைய வேர்பட்டை, அதோட மரப்பட்டை, அதோட பூ, அதோட காய், இது 5ஐயும் சம அளவு எடுத்து அதற்கு சம அளவுக்கு வந்து நெல்லிக்காய் எடுத்து இது 2த்தையும் நல்லா அரைச்சி ஒரு பேக் மாதிரி பண்ணிவிட்டு, யாரெல்லாம் குழந்தைகள் அல்லது பெண்கள், இளம் பெண்கள் தலையில் பேனோடு இருக்காங்கன்னா அவங்க தலையில் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour கழித்து நல்லா குளிக்க வைங்க. குளிக்க வைக்கும்போது குளிக்க வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சீப் எடுத்து வாரினீங்கன்னா தலையில் இருக்கக்கூடிய அத்தனை பேனும் கொட்டி போய் விடுவதை பார்க்க முடியும்.
இந்த 5 பேக்கில் ஃபஸ்ட்டு 2 பேக்குமே ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப பெரிய அளவில் ஃபினாமினலாக ஹெல்ப் பண்ணும். 3வது நான் சொன்ன பேக்கு தலைமுடி ஒடிஞ்சு விழுகிறத உங்களுக்கு உதவி செய்யும். 4வது பேக் உங்களுடைய பொடுகுக்கு உதவி செய்யும். 5வது பேக் உங்களுடைய பெயின், இந்த பிரச்சனையை தீர்க்க உதவி செய்யும். இது எல்லாமே நம்ம வீட்டில் செய்யக்கூடியது தான். ஆனால் இன்றைக்கு நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடிய சவால் என்ன தெரியுமா? நான் பேச்சுலராக இருக்கேன், நான் எங்கே போய் என்னத்தை சாப்பிட்றது, எங்கே போய் அசைவத்தை தேடுறது, எங்கே போய் சைவத்தை தேடுறது, பேக் அறைகள்லாம் எனக்கு வசதி இல்லை, நான் என்ன பண்ண முடியும்? சுலபமான வழி, கேஷாமிர்த கேப்சூல்ஸ் மற்றும் கேஷாமிர்த ஆயில், சீரம் மற்றும் ஷாம்பூ அண்ட் கண்டிஷ்னர், கேஷாமிர்த் கிட்டுன்னு சொல்லுவோம். இந்த 4மே இருக்கும். உங்களுக்கு தேவையான சீரம் இருக்கும், தேவையான எண்ணெய் இருக்கும், தேவையான ஷாம்பு இருக்கும், தேவையான ஆயில் இருக்கும், தேவையான கண்டிஷ்னர் இருக்கும். இது எல்லாமே இருக்கும். இதை ப்ராப்பராக யூஸ் பண்ணாலே உங்களுடைய தலைமுடிக்கு தேவையான ஆரோக்கியம் கிடைப்பது மட்டுமல்ல, ஆரோக்கியமான தலைமுடி, கம்பி போன்ற கருகருவென்று இருக்கக்கூடிய தலைமுடி மற்றும் தலைமுடி சார்ந்த எல்லா சிரமங்கள் மற்றும் ஒரு ஆரோக்கிய பெருவாழ்வு வாழ முடியும். என்னோட ஃபேவரட் என்னென்னா, இந்த 5 உணவுகள் சைவம், 5 உணவுகள் அசைவம், அது கூட நெல்லிக்காய் பேக்கும் ஜீரக பேக்கும் என்னோட ஃபேவரட். யாரெல்லாம் இதை பண்ண முடியுமோ பண்ணுங்கள். யாருக்கு இதை பண்ண முடியாதோ அவங்க மட்டும் கேஷாமிர்த் கிட்டு வாங்கி பயன்படுத்துங்க. பெரிய நல்ல பலன் கிடைக்கிறத நிச்சயமாக நம்ம பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கேள்விகள், சந்தேகங்கள் ஏதாவது இருக்குன்னா எங்கிட்ட கேட்க முடியுமான்னு பாருங்கள். எனக்கு நேரம் கிடைக்கும்போது அதற்கு பதில் எழுத முயற்சி செய்கிறேன். இந்த வீடியோவை தவறாமல் உங்களுடைய சோஷியல் மீடியாவில், உங்களுடைய நெட்வொர்க்கில், உங்களுடைய கம்யூனிட்டி பேஜில் ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். நீங்கள் குரூப்பில் மெம்பராக இருக்கக்கூடிய குரூப்ஸில் தவறாமல் இதை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.